நாங்கள் இந்த ஊழல் பெருச்சாலை திமுகவுக்கு எதிராக இருக்கோம். திமுகவை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் அது அதிமுகவால முடியாது. இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மதுரையில எல்லா அணிலும் சேர்ந்து ஒரு அசிங்கத்தை அசிங்கமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டுச்சு. அந்த விஜயினாலையும் திமுகவை எதிர்க்க முடியாது. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால் தான் திமுகவை எதிர்க்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, 75 ஆண்டுகளுங்க இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. 1952 முதல் தேர்தல் நாட்டில் சட்டமன்றத்துக்கும் சரி நாடாளுமன்றத்துக்கும் சரி. 1952 இருந்து 2021 வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் 4.5 லட்சம் கோடி. எப்படி? வெறும் 4.5 லட்சம் கோடி 75 ஆண்டுகள்ல. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில 2021 இருந்து 2025 வரைக்கும் தான் நான் பேசுறேன். பிப்ரவரி 2025 வரைக்கும் தான் நான் பேசுறேன். 4 ஆண்டுகள 4 லட்சம் கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க அந்த கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எப்படி பாக்குறீங்க? 75 ஆண்டுகளை 4 லட்சம் கோடி, 4 ஆண்டுகளை 4 லட்சம் கோடி. இது எப்படிங்க சரி செய்ய போறீங்க? ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் மட்டும் இல்ல, அவர் கூட இருக்கக்கூடிய 33 அமைச்சர்களையும் சேர்ந்து தியாகியாக மாத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தியாகினா உங்களுக்கு தெரியாதுல, திகார் சிறைக்கு அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. அவங்களுடைய சொத்தெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்துடும், தமிழ்நாடு மக்களுக்கு வந்துடும். 9 லட்சம் கோடி என்ன 18 லட்சம் கோடியா இருந்தாலும் தமிழ்நாட்டு கடன்கள் அடைஞ்சு போயிடும். அவன் தமிழ்நாட்டில் மட்டும் தான் சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? துபாயில சேர்த்து வச்சிருக்கான். இந்த உங்க எம்பி இருக்கார்ல, இந்த நீலமலை எம்பி, செஷல்ஸ் தீவுன்னு ஒரு தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஷல்ஸ் நான் கேள்வியே போடல. அந்த தீவுல அவங்க மனைவி பேர்ல பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கி வச்சிருக்காராம்பா உங்க எம்பி, நீலமலை எம்பி. உங்க எம்பி ஆர் ஆசா செஷல்ஸ். எனக்குலாம் அந்த செஷல்ஸுக்கு கேள்விப்படவே இல்லை. திமுக காரன் எந்தெந்த நாட்டில் போயெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கி வச்சிருக்கான்னு தெரிஞ்சாது. அந்த பட்டியல் வரும்போது ஓ இந்தந்த நாட்டில் உலகத்தில் இருக்கு போல அப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, செஷல்ஸ் தீவா, துபாயா, ஜப்பானா, என்னென்னமா இருக்கு. எல்லா நாடுகளையும் போய் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்ன தெரியுமா? இவங்களை எப்படியாவது உரி விட்டுறணும் அப்படின்னா